ஸோ ஹலோ யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் அரேஸோட ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு எஸ்ஆர் என்டர் செலக்ஷன் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து தந்திருந்தாங்க. ஒன்று நீங்கள் நார்மலாக லாகின் பண்ணி மெயிலில் வந்து எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈவன் வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, 2 டிக்கெட்டை மறக்காமல் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹண்டர் செலக்ஷன் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெஸ்ட் ஹண்டர்ஸ் கேமில் யார் யார் இருக்கான்னு சொல்லி வந்து ஒரு சில ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரையாரிட்டி யார் தேவைன்னு சொல்லி நீங்கள் சூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் டீலர்ஸ் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிடுவோம். ஸோ டேமேஜ் டீலர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமில் கரண்ட்லி நீங்கள் கண்டென்ட் கிளியர் பண்ணுறதுக்கு மெயின் வந்து யூஸ் வந்து பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கானேட்டாவாட்டா. இந்த செலக்ஷன் டிக்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேமேஜ் பண்ணுறதுல நம்பர் 1 ஆளு கானேட்டாவாட்டா தான். ஸோ நீங்கள் கண்ணை மூட்டு வந்து பார்த்தோன்னா அவளை வந்து சூஸ் வந்து பண்ணலாம். சப்போஸ் ஆல்ரெடி அட்வான்ஸ்மெண்ட் 3 அந்த மாதிரி வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த டிக்கெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு டேமேஜ் ஹீலர்ஸ் அதாவது டிபிஎஸ்ல பெஸ்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கானேட்டாவாட்டா வந்து எடுத்துக்கலாம். ப்ளஸ் நீங்கள் 5 டீம் வந்து பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ்லாம் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டில் செகண்டரி பெஸ்ட் டிபிஎஸ் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆண்டே வந்து சொல்லலாம். லைட் எலமெண்டல் டிபிஎஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறான். என்னதான் கானேட்டாவாட்டா அளவுக்கு டேமேஜ் வந்து பண்ணலைனாலுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிபிஎஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து தாமஸ் ஆண்டே நம்ம கண்ணை மூட்டு வந்து சொல்லலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் 3வது பெஸ்ட் டிபிஎஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யோசோயின் வந்து சொல்லுவேன். கானேட்டாவாட்டா மாதிரி இவனும் ஒரு ஃபயர் எலமெண்டல் டிபிஎஸ் ஹண்டர் தான். இந்த லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் டேமேஜ் இவ தான் வந்து பண்ணுவாள் டிபிஎஸ்ல. ஃபஸ்ட்டு வந்து கானேட்டாவாட்டா, தேர்டு தான் பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆண்டே. அப்புறம் ஏன் ப்ரோ யோசோயின் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கானேட்டாவாட்டா பில்ட் வந்து பண்ணி வச்சிட்டிங்கன்னா யோசோயினை பெருசாக வந்து நிறைய கண்ட்ரோல் யூஸ் வந்து பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஒரு ஃபயர் டீமுக்கு ஒரு டிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா போதும். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து யோசோயின் அட்வான்ஸ்மெண்ட் 4 வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எடுத்துக்கலாம். அப்படின்னா கானேட்டாவாட்டா பில்ட் பண்ணுறது தான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் வந்து பண்ணி. ஓகே, அடுத்து இந்த லிஸ்ட்டில் 4th பெஸ்ட் டிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமமியா மிரே வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவேன். வின் எலமெண்டல் டேமேஜ் டீலர் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்குது. இல்லைனா லெனன் ஹார்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் எலமெண்டல் டிபிஎஸ் வந்து நமக்கு நெக்ஸ்ட் அப்ளேல வந்து கொண்டு வர போகிறாங்க. சப்போஸ் நீங்கள் லெனன் ஹார்ட்டுக்கு சமன் பண்ண போகிறதா பிளான் வந்து பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மிரேயை வந்து ஸ்கிப் வந்து பண்ணிடலாம். வேறு ஏதாச்சும் ஒரு ஹண்டை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் வந்து பண்ணிடலாம். அப்படி இல்லை நான் லெனன் ஹார்ட்டுக்கு சமன் பண்ண போகிறது இல்லை, மிரே வந்து அட்வான்ஸ்மெண்ட் 3 இந்த மாதிரி வந்து வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து டிக்கெட் வந்து சூஸ் பண்ணி அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா மிரே வந்து போகிறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் லிஸ்ட்டில் 5th ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சார்லட் வந்து சூஸ் பண்ணலாம். அப்படின்னா அலிஷியா வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் வந்து பண்ணலாம். 2 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து யூஸ் வந்து பண்ண போகிறது கிடையாது. ஆனால் கூடிய சீக்கிரம் ஒரு டார்க் எலமெண்டல் டிபிஎஸ் ஹண்டை வந்து கேம்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் சார்லட் வந்து பார்த்தீங்கன்னா பஃப் வந்து பண்ண போகிறாங்க. அலிசியா பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புது சாகாயின் வந்து எடுக்கலன்னா நீங்கள் அலிசியா வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் வந்து பண்ணிக்கலாம். டேமேஜ் லிஸ்ட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 ஹண்டர்ஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 தான் ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவேன். ஸோ பார்த்து நீங்கள் சூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற பெஸ்ட் பிரேக்கர்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே கோட்டோ ரீஜி தான் இருக்கிறான். விண்ட் எலமெண்டல் பிரேக்கர் கோட்டோ ரிஜித் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா டேமேஜும் நல்லா பண்ணுவான். பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்ஷன். கேமில் கரண்ட்லி பெஸ்ட் பிரேக்கர்னா கோட்டோ ரிஜி தான். ப்ளஸ் லெனன் ஹார்ட் ரிலீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வின் டீம் பில்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃபியூச்சர் கண்டென்ட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டில் நமக்கு செகண்ட் பெஸ்ட் பிரேக்கர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோனி வந்து சொல்லுவேன். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி நமக்கு லைட் டீம் பெருசாக யூஸ் பண்ணலைனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் லியூஜிகாங் லைட் எலமெண்டல் டிபிஎஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கோனி பில்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லைட் டீம் நீங்கள் முன்னாடி வந்து ஃபார்ம் வந்து பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே, ப்ளஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 3 கம்பல்சரியாக தேவை. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆல்மைட்டி பிரேக் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 3வது பெஸ்ட் பிரேக்கர்னா எசில்டாடே வந்து சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் எலமெண்டல் பிரேக்கர் நீங்கள் கானேட்டாவாட்டா கூட அவளை வந்து 5 டீம் வந்து பில்ட் பண்ணி வச்சுக்கலாம். என்ன ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா எசிலுக்கு வந்து சர்வைவல் வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா 3வது வந்து போட்டு வச்சிருக்கேன். சப்போஸ் நீங்கள் 5 டீம் பில்ட் பண்ணதா இருந்துச்சுன்னா கோனிக்கு முன்னாடி எசில்டாடே எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா 5 டீமுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா எசில் வந்து தேவை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4th பெஸ்ட் பிரேக்கர் அப்படின்ற ஹார்பர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கலாம். ஹார்பருமே ஆல்மைட்டி பிரேக் வந்து இருக்குது. பட் பெருசாக டார்க் எலமெண்டல் ஹண்டர்ஸ் எந்த ஒரு கண்டென்ட் இல்லாதனாலும் யூஸ் வந்து பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஒரு சும்மா பேருக்கு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகே, இந்த 4 ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிரேக்கர்ஸ் வந்து நல்லா இருக்காங்க. மற்றபடி நம்ம அடுத்து பார்த்தோம்னா சப்போர்ட் ஹண்டர்ஸ் வந்து கேமில் வந்துருக்காங்க. சப்போர்ட் ஹண்டர்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த செலக்ஷன் டிக்கெட்டில் எடுக்கிற ரெக்கமெண்ட் வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா பிரேக்கர் டிபிஎஸ் 2 பேர் தான் உங்களுக்கு மெயினாக வந்து தேவைப்படும். பட் அப்படி இல்லை நான் வந்து சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹான்சிமி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா கேமில் கரண்ட்டு எல்லா கண்ட்ரிலையும் வந்து பார்த்தோன்னா ஹான்சிமி வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா எம்பி ரீஜன் இருக்கிறனால. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஹான்சிமி தான் ஃபஸ்ட்டு வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவேன் சப்போர்ட் ஹண்டர்ஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஃபிஷர் அட்டாக் டிஃபென்ஸ் ப்ளஸ் கிரிட்டிக்கல் ஹீட் பூஸ்ட் பண்ணாலும் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி ஆப்ஷன் மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். மெயில் ஃபிஷர் அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி தேவை. டேமேஜ் எல்லாம் பூஸ்ட் வந்து பண்ணணும்னு வச்சிங்கன்னா உங்கள் டீமுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐலா வந்து இருக்கிறா. ஐலா பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 1லே போதும். ஏன்னா அல்டிமேட் கூல்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் வந்து குறைக்கனால நட்ட ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். மற்றபடி நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் 1 வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா அதுக்கு மேலே சவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஐலா. ஸோ இந்த 3 ஹண்டை தான் பார்த்தீங்கன்னா அதே போச்சு ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா லைட் எலமெண்ட்டில் வந்துட்டு நமக்கு 2 ஹண்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க.
இதில் சிமிசு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாமஸ் ஆண்ட்ரே பில்ட் பண்ணினா மட்டும் எடுக்க வந்து சொல்வேன். சப்போஸ் நீங்கள் வந்து டாமஸ் ஆண்ட்ரே இல்லைன்னா நீங்கள் சிமிசு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் வந்து பண்ணிடலாம். சிமிசுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மின்னி வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். மின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் ஹண்டர் ப்ளஸ் உங்களோட ஹண்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டீம் நல்லா பூஸ்ட் வந்து பண்ணுவான். மின் பொறுத்தளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் ஒன்றே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து உனக்கு போதும். உங்களோட வெப்பன் மட்டும் அட்வான்ஸ்மெண்ட் 5 நீங்கள் போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஹண்டர் எக்ஸ்ட்ரீ பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ஹண்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஹண்டர் செலசண்டிக்கில் மெயினாக வந்து எடுக்க போகிறீங்க. இதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டாப் 6 ஹண்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணுறேன். அதில் நீங்கள் சூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டோருஇஜி உங்களுக்கு லெனான் ஹார்ட் விண்ட் எலமெண்டல் டிஃபென்ஸ் ரிலீஸ் பண்ணனால நீங்கள் கோட்டோருஇஜி பிரேக்கர் வந்து விண்ட் எலமெண்ட்டில் பில்ட் பண்ணி போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து வின் டீம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதனால் எனக்கு அடுத்து ஃபஸ்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டோருஇஜி தான் சொல்வேன். சப்போஸ் லெனான் ஹார்ட் சமன் பண்ணாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் வந்து பண்ணிடலாம் கோட்டோருஇஜி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கானேட்டாவாட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் எலமெண்டல் டிபிஎஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து போகணும். செகண்ட் ப்ரையாரிட்டி அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பேன். நீங்கள் கோட்டோருஇஜி கானேட்டாவாட்டா அட்வான்ஸ்மெண்ட் 5 ரெண்டு பேரையும் போட்டு வச்சிட்டிங்கன்னா மற்ற ஹண்டர்ஸ்க்கு நான் சொல்கிறது வந்து போகலாம். ஓகே, அடுத்து தேர்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாமஸ் ஆண்ட்ரே யோசோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பாட்டில் தான் வந்து சொல்வேன். சப்போஸ் நீங்கள் கானேட்டாவோட அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டு வச்சிருந்தீங்கன்னா யோசோயின் வந்து இப்போதைக்கு ஒமிட் வந்து பண்ணிடலாம். நீங்கள் டாமஸ் ஆண்ட்ரேக்கு வந்து போகலாம். ஏன்னா லைட் எலமெண்டல் டிபிஎஸ் ஒரு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டில் இருக்கனால. ஓகே, ஸோ அடுத்து ஃபோர்த் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹண்டர்ஸ் வந்து வச்சிருக்கேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோனி, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எசில் அடிரோ. கோனி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லியூ ஜிகாங் லைட் எலமெண்டல் டிபிஎஸ் வரனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கருக்கு கோனி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகிடுவான். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எசில் அடிரோ. சப்போஸ் நீங்கள் ஃபயர் டீம் கரெக்ட்லி ஃபார்ம் வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கோனியை விட எசில் அடிரோ ஃபார்ம் வந்து தான் சொல்வேன். ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜும் பண்ணுவான், பிரேக்கும் பண்ணுவான், சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவான். ஓகே, ஸோ இந்த 2 ஹண்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்த் பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஆப்ஷனுக்கு வந்து ஹான்சிமி வந்து வச்சிருக்கேன் சப்போர்ட்டில். வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு கண்ட்ரி கேமில் பெருசாக வந்து ஒர்க் கிடையாது சப்போர்ட் ஹண்டர்ஸில். நீ ஹான்சிமி வேணால் பார்த்தீங்கன்னா கண்ணை மட்டும் வந்து சூஸ் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த எஸ்எஸ்ஆர் ஹண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமில் மெயினாக யூஸ் வந்து பண்ண போகிறீங்க. மற்ற ஹண்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கிடையாது. நீங்கள் பேருக்கான கலெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 வந்து பண்ணி வச்சுக்கலாம், இல்லை எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பிளேஸ்லாம் வந்து கேமில் வந்து இருப்பீங்க, ஸ்டார்டிங்கில் வந்து இருப்பீங்க. அவங்களாம் மோஸ்ட்லி நிறையா ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அட்வான்ஸ்மெண்ட் 5 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப பழைய ஹண்டர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களில் யார் அட்வான்ஸ்மெண்ட் போடலாம் அந்த செலசண்டிக்கில் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யோசோயின் நீங்கள் வந்து சப்போஸ் கானேட்டாவாட்டா அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டு வச்சுட்டு மற்ற டிபிஎஸ் ஹண்டர்ஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டிங்கன்னா யோசோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். யோசோயின் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கில்டு பாஸ் ப்ளஸ் பியோட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஸோ அவளுக்கு நீங்கள் போகிறதுனால தான் போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சார்லெட்டு ப்ளஸ் ஹார்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஃப் ஹண்டர் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ சார்லெட் ஹார்பருமே பார்த்தா ஒரு நல்ல சாய்ஸு. பஃப் வந்து இந்த 2 ஹண்டர்ஸ் வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஒரு கேம்பிள் தான். நமக்கு இப்போதைக்கு கண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எலமெண்டல் கண்டென்ட் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ பேருக்கு வந்து போட்டு வைக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு சார்லெட்டை போட்டுவிட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்பர் வந்து போட்டு வைங்க. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங் ஜினா வந்து டார்க் எலமெண்டல் பிரேக்கராக வர போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்துருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா லீபோரா அவ்வளோ வந்து பார்த்தோம் நல்லா சப்போர்ட் ஹண்டர். கில்டு பாஸில் மெயினாக வந்து யூஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ கண்ட்ரி யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சோஜாயின் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து சொல்ல மாட்டேன். அட்வான்ஸ்மெண்ட் 1 இல்லை 0 வந்து பார்த்தோன்னா போட்டு வச்சு அவனோட வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டு வச்சுருங்க. அதாவது ஹண்டர் எக்ஸ்ட்ரீ வெப்பன் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கில்டு பாஸ் 3 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டேமேஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸ் நமக்கு கேமில் இருக்குது யூஸ் பண்ண போகிற பழைய ஹண்டர்ஸ். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன். ஒரு சில மோட்ஸ் வந்து பார்த்தா யூஸ் வந்து ஆகும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேமில் புது ஹண்டர்ஸ் ரிலீஸ் ஆகிறப்ப பழைய ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம யூஸ் வந்து பண்ண மாட்டோம். அது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். ஏன்னா பவர் க்ரீப் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பழைய ஹண்டர்ஸோட புது ஹண்டர்ஸ் டேமேஜ் வந்து பயங்கரமாக வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணி வச்சிருக்கனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது ஹண்டர்ஸ் தான் மெயினாக வந்து பார்க்குறோம். அதான் பார்த்தீங்கன்னா கேமில் இருக்க ரியாலிட்டி. ஓகே, ஸோ இதோட வீடியோ என் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். பை.